மகப்பேறு மருத்துவர்களின் ஆராய்ச்சி முடிவுகளில் அன்னையின் உடல் அமைப்பானது கருவுற்றிருப்பதாகவும் மேலும் குழந்தை பிறக்கும் தேதியானது டிசம்பர் மாதமாக இருக்கக்கூடும் என கண்டுபிடித்தனர். அன்னையின் துணியின் மேல் உள்ள நட்சத்திரத்தை ஆய்வு செய்வதற்காக ரெட்ஷிப் என்னும் தொழில்நுட்பத்தில் ஆராய்ச்சி மேற்கொண்டனர். கான்சலேஷன் என்னும் அந்த நட்சத்திரத்தின் அமைப்பானது சரியாக, அதாவது அன்னை காட்சியளித்த முதல் நாள் மெக்சிகோவில் வானத்தில் எந்த வடிவில் கான்சலேஷன் இருந்ததோ அதேபோல் அன்னையின் துணியிலும் அந்த வடிவம் இருந்தது. பூமி சூரியனின் பக்கமாக சரியாக 23.5 டிகிரி கோணத்தில் திரும்பி இருப்பதைப் போல அன்னையின் முகமும் அதே கோணத்தில் சாய்ந்து உள்ளது. கொரோனா கான்சலேஷன் என்னும் இந்த நட்சத்திர அமைப்பு கிரீடத்தை குறிக்கிறது. இது சரியாக அன்னையின் தலை மீது உள்ளது. வெளிப்படுத்தின் சுவிசேஷம் அதிகாரம் 12இல் அன்னை தனது தலையில் விண்மீன்களை சூடியுள்ளதை இது குறிக்கிறது. லியோ கான்சலேஷன் அமைப்போ சரியாக அன்னையின் வயிற்று பகுதியில் உள்ளது. இதற்கு சிங்கம் என்று பொருள். யூதா குலத்தின் சிங்கமான இயேசுவை அன்னை மரியாள் தாங்கி இருப்பதை இது குறிக்கிறது. விரிகோ கான்சலேஷனிற்கு கன்னி என்று அர்த்தம். அது அன்னையின் இதயத்தில் உள்ளது. இது அன்னையின் கன்னித்தன்மையை குறிக்கிறது. கணிதவியல் ஆய்வாளர்கள் மேற்கொண்ட ஆராய்ச்சியின் முடிவுகளை அடுத்த பதிவில் காணலாம்.